வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பால்காரர் ஒருவர் தன் பசுவை இழுத்துக் கொண்டு சாலை ஓரமாக வீட்டுக்கு வந்து கொண்டு இருந்தார். அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்த பசு திடீரென அடம் பிடித்து நடு சாலையில் அமர்ந்து கொண்டது. அகலம் குறைந்த அந்த சாலையில் 2 சக்கரம் தவிர வேறு எந்த வாகனங்களும் செல்ல முடியாதபடி பசு சாலையில் படுத்திருந்தது. பால்காரர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த பசுவை இம்மி அளவும் நகர்த்த முடியவில்லை. அந்த வழியாக ஒரு காவல்காரர் வருகிறார். தன்னுடைய முரட்டு மீசையையும் கையில் இருந்த தடியையும் வைத்து மிரட்டி பார்க்கிறார். பால்காரரோடு சேர்ந்து பசுவை இழுத்து பார்க்கிறார். பசு அசையவே இல்லை. அப்பொழுது ஐஸ்கிரீம் விற்கும் நபர் ஒருவர் அந்த வழியாக வருகிறார். குளிர்ச்சியாக பேசி பார்க்கிறார். நகராமல் நின்ற பசுவை மூவரும் சேர்ந்து இழுக்கிறார்கள். முயற்சிகள் தோல்வியில்தான் முடிந்தது. மல்யுத்த போட்டியொன்றில் வெற்றி பெற்று திரும்பிக் கொண்டிருந்த வீரர் ஒருவர் அந்த வழியாக வருகிறார். ஒரு பசுவை நகர்த்த 3 பேர் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகளை பார்த்து சிரிக்கிறார், கேலி செய்கிறார். 3 பேரையும் நகர சொல்லிவிட்டு மல்யுத்த வீரர் தனித்து மாட்டை இழுத்து பார்த்தார். பசு அசையவே இல்லை, கொஞ்சமும் அசரவும் இல்லை. அந்த வழியாக ஒரு சிறுவன் வந்தான். அவன் அருகே வளர்ந்து நின்ற புற்களை பறித்து கட்டாக கட்டி பசுவின் முகத்தருகே காட்டினான். பசு புல்லை சாப்பிட எழுந்தது. சிறுவன் புல்லை பசுவிடம் காட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். பசுவும் அவனோடு நகர்ந்தது. அன்பானவர்களே, தங்கள் பலங்களை காட்டி பிரச்சனைகளை சீர் செய்ய சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் சில எளிய நிகழ்வுகளில்தான் கற்றல் தானாகவே உருவாகிறது என்பதை அவர்கள் ஏனோ மறந்து விடுகிறார்கள். அன்பில் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. அன்புக்கு அளவிட முடியாத சக்தி உண்டு. அந்த சக்தியை எதிர்த்து ஜெயித்து விட முடியாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம் குமாரன் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததால் தம் அன்பை உலகத்தில் விளங்க பண்ணினார். இல்லாவிட்டால் யாராலும் மாற்ற முடியாத நம் அனைவரையும் அவர் அன்பினால் மாற்றிவிட்டார் அல்லவா? இயேசு முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தம் ஜீவனையே பலியாக கொடுத்து அன்பு கூர்ந்ததினால் நாம் அவரை போலவே அன்பு கூறுகிறோம். நாம் ஆறுதலும் தேறுதலும் இல்லாத நேரங்களில் தேவன் நம்மை ஆர்த்தி தேர்ட்டி அரவணைக்கிறார். இளைப்பாறுதல் இல்லாத போது இளைப்பாறுதலை தருகிறார். வரங்களாக கிருபையாக சர்வாயுத வர்க்கமாக நம்மிடத்தில் கிரியை செய்கிறார். தேவனிடத்தில் நாம் அன்பாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மில் அன்பாயிருப்பார். இப்போது நீங்கள் சகலவற்றிலும் சாதித்தவர்களாய் இருப்பீர்கள். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்று பாடல் நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.